1933 ஹிட்லர் அவரே சர்வாதிகாரின்னு அறிவிக்கிறாரு. ஜெர்மனியோட முழு அதிகாரத்தையும் கைப்பற்றி ஜெர்மன் ராஜ்யத்தை உலகெங்கும் நிலைநாட்ட தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஹிட்லர். ஜெர்மனில ஆரியன் இனம் மட்டும்தான் இருக்கணும், ஜூஸ் மற்றும் ஸ்லேவிக் இனம் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கப்படுது. மக்கள் கிட்ட வெறுப்பை உண்டாக்க ஜூடியோ போல்சிவிசம்ங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கிறாங்க. 1935 ஜெர்மனி கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இருக்குன்னு உலகத்துக்கு தெரிய வருது. ஆனா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஒப்பந்தப்படி ஜெர்மனி கிட்ட எந்த விதமான ராணுவமும் இருக்கக்கூடாது. ஆனா ஹிட்லர் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தை மீறி ராணுவத்தை உருவாக்குனது உலகுக்கு தெரிய வருது. ஜூன் 1935 பிரிட்டன் ஜெர்மனியோட ஆங்கிலோ ஜெர்மன் நேவல் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இது ஹிட்லருக்கு ஜெர்மன் கப்பல் படையை உருவாக்க உதவியது. ஜெர்மனி தன்னோட ராணுவத்தை பலப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரான்ஸ் அவங்க நாட்டோட கிழக்கு எல்லையில 450 கிலோமீட்டர் நீளத்துக்கு கோட்டையை எழுப்புறாங்க. அந்த கோட்டையோட பேர் தான் மேகினாட் லைன்னு சொல்லுவாங்க. 1938 ஹிட்லர் தனக்கு தேவையான ராணுவத்தை உருவாக்கிட்டாரு. ஹிட்லர் ஜெர்மனி மொழி பேசுற நாடுகளான ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் நாடுகளை முதல்ல ஒன்னா சேர்த்து ஜெர்மனி ஆக்கணும்னு நினைச்சாரு. ஹிட்லரை பின்பற்றக்கூடிய ஆரியன் ரேஸ் மக்கள் அவர் இனம் சார்ந்த கொள்கையில மேலானவர்னு கருதுனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மக்களுக்கு லெபன்சனம்னு சொல்லக்கூடிய வசிப்பிட